ரேட்டில் கொடுக்குறாங்க. 4000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வெளியே ஷோரூமில் வந்து 8000 விற்கிற சைக்கிள் இங்கே வந்து ஒரு 4000, 3500 அந்த மாதிரி கம்மி ரேட்லேயே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சந்தை இன்னைக்கு நேற்று ஆரம்பித்ததில் ரொம்ப பல வருஷமாக இங்கே போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல்லவரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரொம்ப ஒரு நெருக்கடியான தெருவில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ தான் இந்த ஒரு பெரிய ரோடு வந்து இந்த சந்தைக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இங்கே 2 வீலர்லேயே வரலாம். அதுக்கு வந்து ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் சார்ஜ். ஆனால் 2 வீலரில் வரதை விட நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்தளவு க்ரௌடு இருக்கும் டே டைமில். மெயின் க்ரௌடு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டில், பீரோ அதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நிறைய வண்டிங்க உள்ளே வரும். வேனு, இந்த மாதிரி ஆட்டோ எல்லாமே ரொம்ப வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணக்கூடிய ஏரியா இது. ஈவினிங் டைமில் அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. நீங்கள் வர பிளான் பண்ணிங்கன்னா டேவோட ஈவினிங்கில் ஒரு 5 o'clock 6 o'clock மேலே வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா அந்த ஷாப் இங்கே போட்டிருக்காங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஜிகிர்தண்டா நீங்கள் குடிக்கணுன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இது வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வண்டிங்க தான் டே டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிராஃபிக் இங்கே நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அது எல்லாமே ஈவினிங்கில் இருக்காது, டேயில் மட்டும்தான் டிராஃபிக் ஓவராக இருக்கும். இங்கே பேண்ட் ஷர்ட்ஸு அது எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியிலே பார்க்க முடியுது. ஜீன்ஸ்லேருந்து எல்லாமே. கருவாடெல்லாம் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. கருவாடு, நெத்திலி அது எல்லாமே வந்து வெளியே விற்கிறதுல ரேட்டை விட இங்கே பாதி ரேட்லேயே கிடைக்குது. ஏன்னா ஹோல்சேல்ன்ற ப்ரைஸுன்றதுனால ரொம்ப கம்மி ரேட்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மி ரேட்டில் நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த செடிங்கள்லாம் அவைலபிளாக இருக்கும். எல்லாம் குரோட்டன்ஸு அது எல்லாம் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் பேரட் இது எல்லாம் ஒரு தனி சைடில் இங்கே இருக்கும். இங்கே நிறைய திருட்டு பொருளையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்சு, செல்ஃபோனு அது இல்லாமல் இந்த சேல் பண்ணுறாங்க இங்கே. அது நிறைய திருட்டு போன பொருளாக கூட இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்குங்க. எதுக்குமே இங்கே வாரண்ட்டி, கேரண்டி எதுவுமே கிடையாது.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறதுல தான் இருக்குது. ஏன்னா திரும்ப நீங்கள் வாங்கின பொருள் அந்த கடை இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எதுக்குமே வந்து ஒரு கேரண்டி இல்லை. இந்த சந்தைக்கு நீங்கள் வரணுன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனும் திரிசூலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரலாம். அப்படி இல்லை பல்லாவரத்துலேருந்து வரீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். எப்படியும் நீங்கள் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இந்த சந்தை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா